அண்ணே சொல்லு, அதான் கேட்குது இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஷூ கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஒரு ஷூ மாட்டினதுக்கப்புறம் பர்மிஷன். சார் எது கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு லீவு. இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக டவுன் பக்கம் போனேன்னா ஒரு 4 சைனீஸ் போனாதான் என்னை பார்க்கும்லண்ணே, அதுக்கு தான். அந்த அளவுக்கு தேடிட்டியா? டே, புதுக்கோட்டையிலேருந்து வந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஓசிலியாக மங்களம் பாடிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து 2 தான் யூஸ் பண்ணல. என்னண்ணே அது? ஒன்று நான் போட்டிருக்க ஜட்டி, அப்புறம் பல் தேய்க்கிற ப்ரஷ். போங்கண்ணே, அன்னைக்கு ஒரு நாள் காலையில் தூக்க கழகத்தில் ஏன் ப்ரஷ்ன்னு நினச்சி உங்கள் ப்ரஷ்ல பல் தேய்ச்சிட்டேண்ணே. கன்றாவிடா, நீ தூக்க கழகத்துல எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், வேணும்னே பண்ணியிருப்பேன். என் ஜட்டியாவது விட்டு வை, இருக்கிறதே 2 தான். போங்கண்ணே. ஷூவை வித்துறாத, பத்திரம். புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன். அது விளையாடாத. வேணாம், அது விளையாடாத. பாஸ்போர்ட் கமாயினா சொல்றது கேளு. வேணாம் ப்ளீஸ். என் கால்ல வேணா உள்றேன். என் லைஃப் தான் உண்மை. வேணாம் குடுத்துரு. Please, ஏய் mày lấy bắt tao được mày. Nè mày lấy đây. Muốn bắt mua mày coi nè, tao cho mày ở đây luôn nè. Mày làm mua. Đi vào đó. Mày đây, mày đừng có chê với tao nha. Lại đây. Nó đó, đồ mày muốn lấy mày lấy mày. Mày lấy. Ơi, tao đốt passport của nó rồi. Mày ra hết đâu. Nhớ mà mày gượt tao được mày gượt mày. Ê, rồi lại đây. Thấy đấy. சரவணா சார் பாருங்க சார், என் லைஃபே போச்சு சார். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். எல்லாமே வேஸ்ட் சார். சரவணா, பிரச்சனை இப்போ அது இல்லை. இது கூட டூப்ளிகேட்லாம் வாங்கிக்கலாம். நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இங்கே வரேன். இந்த சைனாக்காரன் மண்டையை போட்டான். சரவணா, பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு. சார் ஆமாம்ப்பா, எனக்கு என்னவோ அதான் கரெக்டுன்னு தோணுது. சார் என்ன சார் சொல்றீங்க? சரவணா, நீ கொலைகாரம் இல்லைன்றது உண்மைதான். இங்கெல்லாம் நீங்கள் இல்லீகலாக தங்கி இருக்கிறதுனால இவங்கள சேஃப்டி பண்ணிக்க கொலைப்பழியத்துக்கு மேலே போட்டுடுவாங்க. அப்புறம் போலீஸு கேஸு அது இதுன்னு போனேன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். சார் இப்போ என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? பேசாமல் ஊருக்கு ஓடி போயிடுன்னு சொல்கிறேன். எப்படி சார் முடியும்? இங்கே இருந்தால் உனக்கு தான் ஆபத்து. எப்படியாவது போய் சில வழியை பாரு.
சார் 3 லட்ச ரூபா இல்லாம நான் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். இங்க இருந்தா உன் தலையே இருக்காது. நம்ம ஊர் போலீஸ் மாதிரி இங்க இல்ல. சார் என்ன சார் நீங்களே இப்படி என்ன பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்னப்பா, உண்மையதான் சொல்றேன். நீ நம்ம ஊர் பையன், நான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட கொஞ்சம் டாலர் இருக்கு, இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு. நிலைமையெல்லாம் சகஜமான உடனே கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு வேற ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். யோசிக்காது. எந்த பிடி பெட்டி படைக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. செக்யூரிட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ உடனே புறப்படு. Hey, bangun, bangun. Siapa kamu? Apa kamu buat di sini? Buat apa di sini ya? Terus bangun bangun. சார் Siapa kamu? சார் இல்லை சார், ஐ ஆம் சரவணன் சார், ஃப்ரம் புதுக்கோட்டை. இது இங்கே ஒர்க் சார், ஒர்க் பண்ண வந்திருக்கேன் சார். Sejak passport and work permit baca kamu? பாஸ்போர்ட் இன் ரூம் சார். சார் பாஸ்போர்ட் Nikah இருக்கு saya. சார். Nikah saya. சார் நோ Nikah சார், saya. இல்லை சார், பாஸ்போர்ட் இன் கண்டெய்னர் சார். Ikut saya. Sekarang juga ikut saya ke balai polis. பாஸ்போர்ட் இன் ரூம் சார். சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் பிக் ஃபேமிலி சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் விடுங்க சார். No sir, I am good boy sir, good family sir, no terrorist sir. My head right sir, I am in problem sir. Sir please sir. Masuk dalam kereta. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஐயோ போலீஸ் வண்டிலாம் ஏத்தாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். எந்த ஊர் ராணி? சார் நீங்க தமிழா சார்? என் கண்ணுக்கு நீங்க தெய்வமாய் தெரியுறீங்க சார். ஏய் முதல்ல விஷயத்த சொல்றா. சார் நான் இங்க வந்தேன் சார். ஒரு சைனாக்காரன் சும்மா வம்பு கிழ்த்திட்டே இருந்தான் சார். நான் ஒரு நாள் அவனை அடிச்சிட்டேன் சார். அவன் கோவத்துல என் பாஸ்போர்ட் எடுத்து அடிச்சிட்டான் சார். ஒரு தப்பு பண்ணல சார். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனாவில் செத்து போயிட்டான் சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க சார். ஏய் இந்த துப்பாக்கி எடுறா. சார் சொன்னதை செய், இல்லனா உன் வாழ்க்கை காலி. ஏய் நம்ம பேசுறது யாருக்கும் புரியாது. துப்பாக்கி எடுத்து என்ன சுடுற மாதிரி சுட்டுட்டு நீ தப்பிச்சு போயிரு. சார் எனக்கு எதுவும் புரியல சார். இங்க போலீஸ்ல மாட்டின விசாரணை அது இதுன்னு வாழ்க்கை பூரா உள்ள இருக்க வேண்டியது வரும். சொன்னதை செய்டா. துப்பாக்கி எடுறா. சொன்னதை செய். காரை விட்டு குதிடா. குதி. ஏய் கிச்சாடியா. ஏய் ஜெகன் தேமா. யார்கிட்ட வராதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. டேய் சுற்றுவேன், உண்மையிலே சுற்றுவேன். ஜெகன் ஏய் எங்கே தலை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. சார் என்ன சார் ஆச்சு? யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அங்கிள். பயங்கரமா ப்ளீடிங். ஐயோ ரத்தம். காட் அங்கிள் கமிங். அங்கிள் லெட்ஸ் கோ டு ஹாஸ்பிடல் அங்கிள். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். யார் என்னாச்சு? ஏன் அங்கிள்? சரவணன் சார். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லுங்க சார். அங்கிள் டாக்டர் கிட்ட. தட்டி டோன்ட் வரிலா. சரவணன் எனக்காக நீ ஒன்று பண்ணணும் சார். சொல்லுங்க சார். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கேன்ப்பா. சார் என்னாச்சு? அங்கிள் ரத்தம். இந்த கார்டில் இருக்கிறது இவங்க அப்பாவோட அட்ரஸ். அவர் இந்தியாவில் தான் செட்டில் ஆயிருக்காரு. இந்த பொண்ணை கொண்டு போய் எப்படியாவது அவங்க அப்பாட சேர்த்துறியா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ எம் தி ப்ராப்ளம். பட் நான் எதை பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். ஓகேலா? ஓகே சரவணன். எஸ் சரவணன், நான் சொன்னதை செஞ்சிருவில்ல? சார் இல்ல சார், என் பிரச்சனை என்னன்னு தெரியாம. நோ 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 நோ, யூ ஹேவ் டு டு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இந்த வேலையை விட்டுடு. சார் இல்ல சார், வந்து எனக்கு பாஸ். ஒன்னும் பேசாத, எனக்கு தெரியும்
நீ உங்க வீட்டுக்கு பணம் அனுப்பணும் அதானே? நான் எவ்வளவு வேணாலும் தரையா, டெல்மில்ல ப்ளீஸ். சரவணா, பணம் பணம் தானே உன் பிரச்சனை. எவ்வளவு வேணும்னு சொல்லு, கூச்சப்படாதயா. ஒரு 3 லட்சம். ஓகேல, I'll give you. ஆனா அந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா மட்டும் சேர்த்துருப்பா. என்ன அங்கிள், ப்ளீஸ் பி சீரியஸ். யாரோ ஒருத்தன் கூட போய். நோ மை டியர், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பயமா இருக்கா? சொல்றத புரிஞ்சுக்கடா. ப்ளீஸ். பத்திரமா கொண்டு போய் உங்க அப்பாட்ட சேர்ப்பான். நான் சொல்ற மாதிரி செய். நீ அவனோட போ. Keep all these credit cards. What is this? Go. அழைச்சிட்டு போயா, டைம் ஆச்சு. You take care of. Hey. அம்மாடி, என்னால முடியல. என்னால தான் முடியல. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? இங்க எங்கேயா தங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா? சரி, என்கிட்ட ஃபுல்லா ஏடிஎம் கார்ட்ஸ் தான் இருக்கு. உங்ககிட்ட டாலர்ஸ் இருக்கா? ஒரு $12 இருக்குங்க. ஐயோ, அதை வச்சு என்ன பண்றது? இங்க ஏதாவது ஏடிஎம் சென்டர் இருக்கா? ஏடிஎம் சென்டரா? அப்படின்னா சுத்தம். வா. ஐயோ அம்மா, தோத்துறது யாருன்னு தெரியாம கூட ஓட வேண்டியதா இருக்கு. ஓடி கால்லாம் நோவுது. பொலம்பல்ஸ், இங்க வா. வரமா. இந்த கார்டு ட்ரை பண்ணுவோம். இதுவும் பவுன்ஸ் ஆகுது. குட் காட். என்னங்க இந்த வாட்டியும் வரலையா? என்னன்னே தெரியல. ஐயோ, பணம் வரும், நாங்க வரல. சரி வா. பேசின பணம் கிடைக்குமா? ஏய், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆஸ்திரேலியால இருக்காங்க. அச்சி, உண்மை சொல்லு. ஏங்க, பாய்ஸே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? உனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்க. ஏங்க, நான் ஏதோ உங்களை சண்டை போட்டு காப்பாத்தணுங்கிறக்கா இப்படிலாம் பொய் சொல்ல வேணாங்க. என் ரேஞ்ச் என்னன்னு எனக்கும் தெரியும், என்னை பாக்குறவங்களுக்கும் தெரியும். சும்மா நீயே ஏன் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற? உன்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நைட் அடிச்ச போது என்ன தெரியல போல. ஏய் பிகேஎஸ், ஏய் இரு. உனக்கு என்ன பார்த்தா எதுவுமே தோணலையா? ஐயே, ஏங்க இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு எதுவும் புரியலங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. இப்போ நான் குளிச்சிட்டு இருந்தேன்ல, அதிசயமா. அப்ப யாரோ எனக்கு தெரியாதவங்க என்ன தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ என் கூடவே தான் இருக்க, என் பக்கத்துல தான் படுக்கிற. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? நல்லா கேட்டீங்க போங்க. உங்க அங்கிள் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா உங்க கையை என் கையில புடிச்சு கொடுத்து காப்பாத்த சொன்னாரு. அவருக்கு நான் துரோகம் பண்ணலாமாங்க? அது மட்டும் இல்லங்க, மனசாட்சிங்க. என்ன நம்பி வீட்டுல எனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க, பர்ஸ்ல போட்டோ இருக்கு, நீங்களே பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. பட்டத்திலே படும். என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க கலரில் உட்காந்து சிரிச்ச மாதிரி சிரிக்கிறீங்க? அவளுக்கு என்னங்க? ஏன் உங்க புதுக்கோட்டையில பொண்ணுங்க எல்லாம் முகத்தை காட்ட மாட்டாங்களா? முதுகுதான் காமிப்பாங்களா? பாருங்க, ஊரை பத்தி தப்பா பேசாதீங்க. சாரி, ஓவரா பண்ணாத. உன் ஆள் நேர்ல பாக்க எப்படி இருப்பா? யாருக்கு தெரியும்? முகம் தெரியற மாதிரி போட்டோ இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சிட்டு வா, முழுசா பொண்ணையே காட்டுறோன்னு சொன்னாங்களா? இனிமேலாம் உங்க கையில தாங்க இருக்கு. ஓ, அப்போ உன் லைஃப் என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரே கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போயேன். எல்லாம் என் நேர குடும்பங்க, என்ன பண்றது? இருங்க, ஏற்கனவே ஒரு லக்கேஜ், இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. ஏறுங்க. சொன்னா தெரியுமா, உலகே ஓஞ்சாலும் தொல்ல ஓயாதே.